இது வந்து மெடிக்கேட்டட் ஹேர் ஆயில். இது வந்து நம்ம தலைக்கு டெய்லி யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் மசாஜ் பண்ணிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆயிலை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு பானுமதி குர் கிச்சன். இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். கண்டிப்பாக லேடிஸ்க்கெல்லாம் தேவை, முடி வளர்ச்சிக்கு தேவை. முடி நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹேர் ஃபாலிங் இருக்குது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால நான் வந்து பல 20 இயர்ஸ் வந்து பார்லர் நடத்தி அந்த ஆயில் ரெடி பண்ணி நிறைய பார்லரில் வச்சு சேல் பண்ணியிருக்கேன். நான் வந்து அந்த அந்த ஆயிலை வந்து எனக்கு அந்த ஆயிலர் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பேர் சேல்ஸ் பண்ணி தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த ஆயில் வந்து என்னெல்லாம் பொருள் சேர்த்து நிறைய கீரை வகைகள் சேர்க்க போகிறோம். அதில் கீரைன்னா நிறைய கீரைகள், இன்னும் சில பொருள்கள்லாம் சேர்த்து இப்போ பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தலைமுடிக்கு தேவையான நல்ல போஷாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இதில் ரொம்ப அதாவது மெடிக்கேட்டட் ஹேர் ஆயில். இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். தலைமுடி உதிர்ந்துட்டு இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் செம்மட்டையாக இருந்தால் நல்ல டார்க்னஸ் கொடுக்கும். ஹேர் ஃபாலிங் இருந்ததுன்னா கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி தலை அரிப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்த ஒரு மெடிக்கேட்டட் ஹேர் ஆயில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது வந்து நான் வந்து பல வருஷமாக செஞ்சு சேல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் நடுவில் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இது பாருங்கள், இப்போ நான் கரெக்டான ப்ரொசீஜரில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஆயில் இது. இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது வந்து மணத்தக்காளி கீரை. இதெல்லாம் தாராளமாக வந்து எண்ணெயில் சேர்க்கக்கூடிய ஒரு கீரைகள் தான். மருதாணி, கரிசலாங்கண்ணி. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு 2 இருக்குது. இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. பாருங்க, இதில் மஞ்சள் பூ இருக்குது. இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. கீழநெல்லி. கீழநெல்லி எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஹேருக்கு கூட அவ்வளோ நல்லது. பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள், இது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இதுதான் ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையே 6 வகையில் இருக்குது. ஆனால் எண்ணெயில் இது சேர்த்தா ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை தான். ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து ரெடி பண்ணணும். வெள்ளாரிக்கீரை, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் ரெடி பண்ணும்போது. முடக்கத்தான் கீரை, இஞ்சி வந்து தலை அரிப்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இஞ்சி சாறு. இந்த நெல்லிக்காய் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நல்லது. ஆம்லா வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து நல்லா கட் பண்ணி இதெல்லாம் நம்ம ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் முடி ரொம்ப இது இருந்து அங்கங்கே முடி போயிருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா திரும்ப முடி வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடியதுக்கு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக வெந்தயம் சேர்க்கும்போது ஒரு நல்ல கூலிங் கிடைக்கும். வெந்தயம் முடி வளர்ச்சிக்கும் நல்லது. இதையும் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கேஸ்டர் ஆயில், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இருந்ததுன்னா இது எல்லாமே போட்டு செய்யலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட அவைலபிள் இல்லைன்னா ஏதான ஒரு ஆயில் கூட எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்க்கும்போது அதோடைய எஃபெக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது கீரையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் நீட்டாக இதெல்லாம் உருவி எடுத்து நல்லா கழுவிட்டு இதை வந்து ஜூஸ் எடுக்க போகிறேன். எல்லாம் ஜூஸ் எடுத்து தான். இது வந்து இப்படியே நான் பண்ண போகிறதில்ல. நல்லா ஜூஸ் எடுத்து அதுக்கப்புறமா எண்ணெயில் எப்படி செய்ய போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. ஒவ்வொரு கீரையாக இந்த மாதிரி கழுவிட்டு, நம்ம ஒவ்வொரு கீரையும் ஒரு மாதிரி அரைப்படும். அதனால் நம்ம தனித்தனியாக இது மாதிரி பாருங்கள், இது வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு கீரையை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி பச்சையாக இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கணும். ஒவ்வொரு கீரைகளாக இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி ஒவ்வொரு கீரைகளும் இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு, மண்ணெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காயையும் நல்லா பீசஸாக கட் பண்ணி இதை ஜூஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து இஞ்சியும் இதே மாதிரி நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு அதையும் ஜூஸ் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கரிசலாங்கண்ணி அரைச்சிருக்கு பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பிளாக்குன்னு. இது வந்து முடிக்கு நல்ல கருமையை கொடுக்கறதுக்கு தான் இந்த கரிசலாங்கண்ணியை சேர்க்குறது. கண்ணுக்குமே பொன்னாங்கண்ணியும் கரிசலாங்கண்ணியும் அவ்வளோ நல்லது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம இப்போ ஆயில் சேர்க்க போகிறோம். இது வந்து டார்க். இப்போ நான் வந்து கையில் இப்படி பண்ணும்போது என் கையே பாருங்கள்
கொஞ்ச நேரம் பிழியும் போது என்னுடைய விரல்களவே வந்து கொஞ்சம் நல்லா பிளாக் ஆகிடும். அந்த அளவுக்கு இதில் வந்து எப்படி திக்காக ஒரு ஜூஸ் இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். ஆக்சுவலாக ஆயில் ரெடி பண்ணுறது ப்ரொசீஜர், கரெக்டான ப்ரொசீஜர் வந்து இது. இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக புழிஞ்சு எடுத்துக்கணும். இதை எதையும் வேஸ்ட் பண்ணாமல். மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி ரெண்டுமே இருக்குது. டிஃப்ரென்ஸ் என்னென்னா மஞ்சள் பூ இருக்கும், அதில் ஒயிட் கலரில் பூ இருக்கும். இலைகள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். இதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் கொஞ்சம் ரொம்ப 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 நல்லது. சமைச்சு கூட சாப்பிட்றாங்க இந்த கரிசலாங்கண்ணியை. இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஜூஸ். இவ்வளோ கீரைகளை வந்து நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் போட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். அதோடைய ஜூஸை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லா வகையான கீரைகளோட ஜூஸும் இதில் இருக்குது. இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், நெல்லிக்காவை அரைச்சி இந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி அரைச்சி இவ்வளோ ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து இப்போது ஃபஸ்ட்டு கடாய் பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தேவையான ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா 1/2 லிட்டர் கோகனட் ஆயில், நல்லெண்ணெயும் அதே மாதிரி ஒரு 400 ml நல்லெண்ணெயே, தேங்காய் எண்ணெய், கேஸ்டர் ஆயில் இது எல்லாம் சேர்த்து செய்யும் போது எண்ணெய் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான முடி. இது வந்து கேஸ்டர் ஆயில் பாருங்கள், இது வந்து கேஸ்டர் ஆயில், இதுவும் சேர்த்தா ரொம்ப நல்லது. இது வந்து விளக்கெண்ணெய், இது ஒரு 250 ml இது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஆயில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம கீரை ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக இப்போது நான் போட்டிருக்கிற அளவுக்கு பத்தாது. நான் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக நல்லா கொதிச்சு வரும்போது மேலாக்க நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடும். அதனால இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இரும்பு கடாயில் வச்சுருக்கேன். இப்போ நான் பண்ணக்கூடிய அளவுகளுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாகவே இது வந்து பத்தாது. கீரை ஜூஸ் விட்டாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் ஜூஸ் விட்டுக்கலாம். பாருங்கள், இதில் என்ன இஞ்சியை வந்து அரைச்சி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் போடும்போது பாருங்கள், கீழே வந்து நல்லா ஒரு மாதிரி மாவு மாதிரி பொருள் இருக்கும். அதை நான் அந்த சேர்க்கக்கூடாது. வெறும் இதை விட்டுட்டு பாருங்கள், இதில் எப்படி நின்றுருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் இஞ்சியில் வந்து இதை வந்து நம்ம விட்டுடணும். மேலாக்க இருக்கிற தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு இதை விட்டுடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட போகிறோம். அதுக்கப்புறமாக்கு இந்த வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன், கருஞ்சீரகம் ஒரு 3 ஸ்பூன். இது வந்து நல்லா சூடாக வறுத்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாக வறுத்து இதை வந்து மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், இது வந்து இதில் கடாயில் வச்சுருந்தேன், இரும்பு கடாயில். அது வந்து கண்டிப்பாக பத்தாது. இது வந்து காய பொங்கி இந்த அளவுக்கு வரும். நம்ம வந்து இங்கேயே நின்று தான் அதை வந்து பார்த்துக்கணும். அதனால வந்து பாத்திரம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்துருங்க, வெந்தயம், கருஞ்சீரகம் ரெண்டையும் கொஞ்சம் வெதுப்பாக பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்சியில் மாவு நல்லா பொடியாகணும் இல்லைங்களா? அதனால இது வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ரொம்ப சூடு பண்ண வேண்டியதில்லை. ஓரளவுக்கு நல்லா சூடான உடனே சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு இப்போ அந்த ஜூஸு. இது வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிறதுக்கு ஒரு 45 to 50 மினிட்ஸ்க்கு கிட்டையே ஆகிடும். இது பொறுமையாக கொதிச்சு தான் ரெடி ஆகும். இந்த தண்ணியெல்லாம் சக்தி எல்லாம் போய் எண்ணெய் மட்டும் ரெடி ஆகிறதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் வீட்டில் யாராவது செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க. இது பாருங்கள், முருங்கைக்கீரையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். முருங்கைக்கீரையும் ரொம்ப நல்லது. இன்னைக்கு இதெல்லாம் ஜூஸ் எடுத்துட்டேன். இதில் ஜூஸ் எடுக்க முடியல, கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால. இங்கே இது வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்த்த பொடி, இது வந்து இதில் சேர்த்துடலாம். கருஞ்சீரகம் வந்து அவ்வளோ நல்லதுன்றது இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கருஞ்சீரகமும் வெந்தயமும் இதில் சேர்த்தாச்சு.
வெங்காயத்தை இந்த மாதிரி கல்லில் போட்டு நல்லா இடித்து இதில் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயத்தை. அதே மாதிரி இந்த அலோவேராவையும் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிட்டு வந்து காமிக்கலான்னு சொல்லிட்டு இதை வந்து இது பண்ணல. இது வந்து எட்ஜஸ் வந்து இந்த ஓரத்தை மட்டும் இப்படி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஓரத்தையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக எட்ஜஸோட இதை மட்டும் இப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு சென்டரில் இருக்கிறத வந்து இந்த தோலோடையே நம்ம வந்து வயிற்றுக்கு சாப்பிட்றதுனா உள்ளே இருக்கிற ஜெல் மட்டும்தான் எடுத்து சாப்பிட போகிறோம். இப்போ எண்ணெயில் போடுறதுனால இது பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக எல்லாம் எடுத்து செஞ்சு இதையும் நம்ம வந்து இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துடலாம். எண்ணெய் ரெடி ஆகும்போது அதுவுமே நல்லா ரெடி ஆகிடும். பூரத்தையும் போட்டுறேன். இந்த இருக்கிறதெல்லாம் வெங்காயத்தை இடிச்சதெல்லாம் இதில் பாருங்கள் சேர்த்தாச்சு. அலோவேராவும் சேர்த்தாச்சு. கற்றாழையோடைய அது சின்னதாக பீசஸாக சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இதை கழித்து பார்க்கலாம். இன்னும் ஒரு பொருள், முக்கியமான பொருள் சேர்க்கணும். ஆனால் அது வந்து எண்ணெய் முடிகிற ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். அதனால தான் அது சேர்க்கலை. நான் அது வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பாருங்கள், எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்துருக்கு. அந்த கீரை தண்ணி, இஞ்சி, நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். பார்த்தாலே தெரியுது ரெண்டும் சேர்த்துருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்றது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எண்ணெய் எந்த தூரத்துக்கு ரெடியாக இருக்குது பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 75% ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயும் அந்த கீரையோட ஜூஸும் கீழே போய் நிற்கிது, தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. இன்னும் அதை வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் எண்ணெய் மட்டும் வரணும். இந்த எண்ணெயில் சேர்த்துருக்கிற பொருள் வந்து எதுக்காக கீரை நெல்லி சேர்த்துருக்கோம் அப்படின்னாக்கா டேண்ட்ரஃப் கண்ட்ரோல். இதில் வந்து இந்த எண்ணெயில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி வந்து நல்லா ஹேருக்கு வந்து பிளாக்கை கொடுக்கும். அந்த இது வந்து இஞ்சி சாறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து தலை அரிப்புக்கு மட்டுமே இல்லை, நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கழுத்து வலி, பின்மண்டை வலி, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு எல்லாமே வந்து தலை ரொம்ப இச்சிங் இருக்கிறது, அதுக்கெல்லாமே வந்து அந்த இஞ்சி சாறு யூஸ் ஆகும். இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த ஹைபிஸ்கஸ் சேர்க்க போகிறோம். அது வந்து ஒன்றா பூவே நம்ம சேர்க்கலாம். பூவை வந்து அதில் வந்து எடுக்க முடியாது நம்ம. அது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு அதை இது பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஒரு மாதிரி ஜெல் மாதிரி தான் வரும். அதில் வந்து நம்ம ஜூஸ் எடுக்க முடியாது. அதனால அது வந்து நம்ம ட்ரை பண்ணி நல்லா காய வச்சு பவுடர் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து அந்த பூவே தான் இதில் பிச்சு போடணும். லாஸ்ட்டில் இந்த ஸ்டேஜில் போடக்கூடாது, எண்ணெய் முடிய போதுன்ற ஸ்டேஜில் தான் அதை போடணும் நம்ம. நான் வந்து ஹைபிஸ்கஸை வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை தான் வந்து இதில் சேர்க்க போகிறேன். சப்போஸ் பவுடர் இல்லாதவங்க வந்து நீங்கள் பூ கிடச்சிதுன்னா பூவை பிச்சு அந்த பச்சை கலரில் காம்பு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு வெறும் பூவை வந்து பிச்சு இதில் வந்து நல்லா இந்த எண்ணெய்க்கு வந்து ஒரு 10 பூ அளவுக்கு சேர்க்கலாம். ரொம்ப அது வந்து முடிக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங், பளபளப்பு, மாய்ஸ்சர் கொடுக்கக்கூடியது வந்து அந்த ஹைபிஸ்கஸ் உடைய இதழ்கள் வந்து அந்த அளவுக்கு நல்லது. நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அதை நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி அதை வந்து நல்லா இப்படி பிசிச்சு பாருங்கள். அப்படியே வழன்னு ஒரு கண்டிஷனர் என்ன வேலை செய்யுமோ, நம்ம ஹேர் கண்டிஷனர் போடுறோம் இல்லைங்களா, ஷாம்பு போட்டப்போ கண்டிஷனர் போடணும். போட்டிங்கன்னா ஹேர் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். அந்த வேலையை வந்து இந்த ஹைபிஸ்கஸ் வந்து செய்யும். அது அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் முடிக்கு. நல்லா சிக்கில்லாமல் அப்படி நீட்டாக வாரும்போது நல்லா அழகாக வரும். அந்த ஒரு வேலையை வந்து அந்த ஹைபிஸ்கஸ் வந்து அழகாக செய்யும். அதனால இது வந்து லாஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் பூவாக இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. பாருங்க, ஆயில் வந்து இப்போது நொறையாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே இந்த செம்பருத்தி பொடி இதை வந்து இதில் சேர்த்துட்றேன். இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் இதை சேர்க்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படியும் ஆகும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் எண்ணெய் ரெடி ஆகிறதுக்கு. லாஸ்ட் ஸ்டேஜில் பொடி. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த பூ இருந்தால், ஃப்ரெஷ் பூக்கள் இருந்தால் இந்த ஸ்டேஜில் பூவை வந்து நல்லா பிச்சு இதில் வந்து சேர்த்துடணும். பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்து பாருங்கள் தனியாக இப்படி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய்
வெறும் எண்ணெய் தான் இருக்குது பாருங்கள். இதில் சென்டரில் வந்துன்னா கீழே வந்து அந்த நம்ம ரெடி பண்ணி போட்ட அந்த கீரையோட எண்ணெய் தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி போட்டால் கூட, நான் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி தான் அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்தேன். ஆனால் கூட கீழே வந்து அந்த நைஸ் இது வந்து கீழே தங்க தான் செய்யும். நாம் வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சின்னா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நல்லா துணியை போட்டு ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்க ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த எண்ணெய் ஃபுல்லாகவே எண்ணெய் வந்துடுச்சு. இப்போ இன்னும் ஒரு டவுட் இருந்தால் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து விட்டுடலாம். ஏன்னா தண்ணியோடு நம்ம இதை வந்து வச்சாக்க சீக்கிரம் எண்ணெய் கெட்டு போயிடும். ஒரு மாதிரி பூஷணம் பூத்த மாதிரி ஆகிடும். வெறும் ஆயில் மட்டும் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் நாள் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 6 மந்த்ஸு 1 இயர் கூட இந்த எண்ணெயை வந்து நம்ம வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எண்ணெய் கரெக்டான பதத்தில் காய்ச்சலைன்னா உங்களுக்கு ஒரு 15 டேஸ்லேயே வந்து அது ஒரு மாதிரி பூத்த மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ முதல்ல வந்து தண்ணி சேர்றது இருக்கும்போது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் அமைதியாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எண்ணெய் 100% ரெடி ஆகிடுச்சு. வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. எப்படி இருக்குது? க்ரீனிஷாக எண்ணெய். இப்போ வந்து இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். எப்படியும் ஒரு 1/2 hour ஆகிடும் ஆறுறதுக்கு. ஆறுனதுக்கப்புறம் எண்ணெய் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். மெடிக்கேட்டட் ஹேர் ஆயில் ரெடி. இது வந்து பாருங்கள் இன்னும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இதை வந்து நல்லா எவ்வளோ நீங்களே நேற்று பார்த்தீங்க அந்த கீரை ஜூஸை வந்து நல்லா ஃபில்டரில் போட்டு வடிகட்டி தான் எடுத்தேன். ஆனாலும் இது அடியில் கசண்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஆயில் வந்து எப்படி ரெடியாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி க்ரீனிஷாக இது பாருங்கள். உங்களுக்கு பாட்டில் போட்டு காமிக்கிறேன். இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது பாருங்கள். இது எடுத்து ரெடி பண்ணணும். இந்த ஆயில் எப்போவுமே நம்ம கீரை ஜூஸை டைரெக்டாக போட்டு செய்கிறதுனால இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஒரிஜினல் ஹேர் ஆயில். உங்களுக்கே தெரியும் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஆயில் மசாஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடு பண்ணிவிட்டு தலையில் நல்லா தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா ஹீட் பண்ணி இந்த எண்ணெயை வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு தலையில் நல்லா தேய்ச்சி நல்லா ஒரு 1 hour ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு அதாவது நம்ம பாடியவே நல்லா கூல் பண்ணி நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெடிக்கேட்டட் ஹேர் ஆயில் இது பாருங்கள். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா கூட, யாராவது உங்களுக்கு வந்து செய்கிறது கஷ்டம்னா கூட நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யணும். இது வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி நல்லா பிளாக்காக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக தெரியும். இது வந்து நான் வந்து பல வருஷமாக இது வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணியிருக்கேன். யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து அதில் வந்து உங்களுக்கு அனுப்ப முடியுமா என்னன்றது நான் சொல்கிறேன். பாருங்க சூப்பரான ஒரு மெடிக்கேட்டட் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹேர் ஆயில். கண்டிப்பாக இதை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் பண்ணது வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்றது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதை நீங்கள் மறக்காதீங்க. கண்டிப்பாக ஆர்டர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய இன்னும் வர மாதிரி பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து தலைக்கு, அதே மாதிரி ஃபேஸ்க்கு நல்ல ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணுறது வந்து எப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஃபேஸ் பேக் வந்து அருமையான ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணுறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃபேஸில் இருக்கிற அந்த ஒரு டேர்ன் எல்லாம் போய் சன்டர்ன் ஆகிருக்கும். சில பேருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைங்களா, டல் அடிச்சுட்டு இருக்கும் ஃபேஸ். அதெல்லாம் நல்லா ப்ரைட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் கூட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.